இப்போது வந்து நம்ம தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர்ந்துருக்கு அப்படின்னு எல்லார் மனசுலேயும் நினைவு வந்துருச்சு. நம்மளும் வந்து வேறு ஒன்றும் இல்லை, இந்த கட்சி அந்த கட்சிக்குன்றதுக்கு யாருக்கும் எதிர்ப்பு கிடையாது. ஆனால் புதுசாக ஒரு ஆட்சி வரணும், ஒரு புதிய கட்சி வந்து அரசியல் அமைக்கணும் அப்படின்றதான். அது வந்து இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வாழ்கிறதுக்கான ஒரு பகுதி வேணும் அப்படின்றதான் எல்லாரும் எதிர்பார்த்தது. அதுக்காகத்தான் விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சு இன்றைக்கி அவரை முதலமைச்சராகவும் ஆக்கியாச்சு. அந்த முதலமைச்சர் ஆக்கினதுக்கப்புறம் அவர் கொடுத்துருக்க 3 அறிக்கையுமே மிகவும் வரவேற்கத்தக்கமான அறிக்கை. முதல்ல வந்து 200 யூனிட் இலவசம், அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு. இது வந்து எல்லா அரசியல் வரும்போதும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அறிவிக்கிறது தான். ஆனால் இதில் எந்த அளவுக்கு இது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்றது தெரியல. ஆனால் இந்த தரம் பெண்கள் பாதுகாப்பு இப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த நிச்சயமாக அவர் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். எல்லா ஆட்சிகளும் செஞ்சுட்டு வந்தாங்க, இவரும் அறிவிச்சிருக்காரு, அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதான் எங்களுடைய இது. போதை ஒழிப்பு, இப்போது விஜய் என்ன சொன்னாலும் இளைஞர்கள் இளம் பெண்கள் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் தயவு செய்து இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த போதையை விட்டு வெளியே வாங்கன்னு அவர் அறிக்கை விடணும். அவர் நல்லாவே அறிக்கை விட்டுக்கிட்டே இருந்தார்னா நிச்சயமாக இளைஞர்கள் இளம் பெண்கள் திருந்துவாங்கன்றது 100% உண்மை. இது என்ன இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய திட்டங்கள், இது வரைக்கும் போட்டிருக்க பழைய திட்டங்கள், நிறைய திட்டங்கள் வந்து நன்மையான திட்டங்கள்லாம் இருக்குது. பழைய முதல்வர் சொன்ன மாதிரி காலை உணவு திட்டம், மகளிர் பேருந்து, இதெல்லாமே ரொம்ப நல்ல திட்டங்கள். அந்த பழைய திட்டங்களில் செலக்டிவாக உங்களுக்கு எது நல்லா இருக்குன்றதையும் பாருங்கள், மக்களுக்கு எது நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த திட்டங்களெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் கேட்குறது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கணும். ஏன்னா நேற்று அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவர் இப்போ இல்லை, இன்னும் 2 மாதம் இன்னும் 3 மாதம் கழித்து இதை செஞ்சாலும் சரி.